Hallelujah. Hallelujah. Our God is a big God. Amen. நம்மளுடைய தேவன் பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. Hallelujah. So wonderful to see all of you on this Sunday morning service. இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் அனைவரையும் பார்க்கறதுல எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. டுடே மார்னிங் I was telling கர்த்தர்கிட்ட, I'm going to your house. உம்முடைய ஆலயத்துக்கு நான் போகிறேன். தாவீதுக்கா சங்கீதக்காரன் சொன்னது போல உம்முடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்வோம். டு சர்ச் அவுட் யுவர் வேர்ட் ஸோ தட் மை ஃபெய்த் வில் இன்க்ரீஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்களுடைய விசுவாசம் இன்னும் வர்த்திக்கப்படணும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னு வாஞ்சிக்கிறீங்க? How many of you want your faith to be increased? Hallelujah. Because that's what happens when we come into the house of the Lord. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவருடைய வார்த்தையை நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது நம்மளுடைய விசுவாசம் அப்படியே அதிகரிக்கும். I was telling Pastor, Lord, I know my Lord is able. என்னுடைய தேவன் பெரியவர். என் விசுவாசத்தை வளர்த்து கொண்ட பிறகு அவர் என்ன செய்ய போகிறார் என்பது எனக்கு முக்கியம் இல்லை. அவர் என்ன செய்தாலும் அதை என் நன்மைக்காக செய்வார் என்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. I don't know what he's going to do. I don't know which door he's going to open. But one thing and I know for sure that my Lord will work all things for good to those who love him. Hallelujah. அவரை நேசிக்கிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் நிச்சயமாகவே காரியத்தை நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். That is a God whom we serve. Hallelujah. Praise the Lord. Before I begin, today I'm going to do 3 things. One, I'm going to just brag about my God. 3 காரியம் செய்ய போகிறோம். நம்மளுடைய தேவனை அப்படியே பெருமைப்படுத்தி, அவர் அப்படியே உயர்த்தி, அவரை மகிமைப்படுத்தி அப்படியே அவரை ரசிக்க போகிறோம். Then we're going to meditate the second point of that sermon just for a few minutes. கடைசியாக மூணாவதாக I just want to share something about the communion. திருவிருந்தை குறித்து சில காரியங்களை, because we're going to participate in communion. கொஞ்ச நேரம் I want to read a verse and share about it. So 3 things we're going to do. Are you all excited for this Sunday morning? Hallelujah. God is good and his mercy endureth forever. The worship time, ஆராதனை நேரம் அவ்வளவு மகிமையாக அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே நம்மளை மூழ்கும்படியாக கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. I'll share something that happened in our life. I think Pastor shared last week in the men's fellowshipல பாஸ்டர் அதை பகிர்ந்து கொண்டார். Anyway, last men's fellowship எல்லாரும் ரொம்ப அழகாக அதை ட்ரெஸ் பண்ணி, அந்த நாட் ட்ரெஸ், வேஷ்டி அண்ட் குர்த்தாலாம் போட்டுருந்தாங்க. நிறைய மென், சம் டிட் நாட், அவங்களுக்கு தெரியல. பட் we took a photo probably later. அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே அருமையாக இருந்தது. It is wonderful. Hallelujah. God is good. So some time ago நாங்கள் ஃப்ளை பண்ண, we had to fly. நாங்கள் ஃப்ளை பண்ண நேரிட போது பாஸ்டருடைய டிக்கெட் வாஸ் புக்ட் earlier. ஸோ அதனால் அவருடைய சீட் நல்லா முன்பதாகவே இருந்தது. பட் ஸோ ஹேப்பன்ட் தட் என்னுடைய டிக்கெட் வாஸ் புக்ட் வெரி லாஸ்ட் மினிட். அதாவது ஒரு ஃப்ளைட்டுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் என்னுடைய டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதுனால ஐ ஹேப்பன் டு கெட் த லாஸ்ட் ரோ. ஃப்ளைட்லேயே இருக்கிறதுலே லாஸ்ட் ரோ தான் எனக்கு கிடச்சிது. ஸோ நாங்கள் போட் பண்ணும்போது பாஸ்டர் நல்லா அருமையான ஒரு சேர், அவருக்கு நல்ல சீட், நல்லா So he was seated in a very good seat. Then as I was going, நான் போக என்னுடைய ரோவை தேடிட்டு போனால் கடைசியில் லாஸ்ட் ரோ, அந்த லாஸ்ட் ரோ you can't even recline, ஒழுங்காக கூட நம்ம சாய முடியாது. ஸோ நான் இப்போ சரி போய் உட்காரலான்னு போனாக்கா எனக்கு பக்கத்தில் the person was sitting next to me was, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு வில்லன் மாதிரி இருந்தார். எனக்கு அவரை பார்த்த பார்வையே எனக்கு ஐயோ நடுங்கிட்டேன். இவர் பக்கத்தில் நான் இவ்வளோ நேரம் ஐ ஹேவ் டு சிட்டா, கடவுளே இன்றைக்கே இந்த மாதிரி ஒரு சோதனை. சரி பரவாயில்ல, பாஸ்டர் இருக்கார்ல, அவரோட சீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ said okay, let me exchange the seat with pastor. And I called pastor, I want you to come and sit here. நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, I will sit where you are sitting. அப்படி பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் நினச்சேன் பாஸ்டர் ஓகே பேபி ஐ வில் கம், நான் வந்துடுறேன், நீ வா, எல்லாம் நான் பார்த்துப்பேன்னு சொல்வார்னு நினச்சேன். ஆனால் அது சொல்லலை. I thought he'll say okay, I will come and exchange. Usually he will do that. He will really, this time he became a man of God. இந்த தடவை ஒரு தேவ மனிதன் அவன் விசுவாசத்தில் இறங்கிட்டார். He said no, நான் வரப்போகிறதில்ல. நான் இங்கே நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு வில்லன் ஆக்டர் மாதிரி இருந்தார். ஐயோ அவர் பாரு ஒரு மாதிரி முறைச்சிலாம் பார்த்தோன்னே எனக்கு, நான் சொன்னேன் I cannot sit here.
he said, okay, don't worry, I will pray. போச்சுடா, okay, விசுவாசத்தை யூஸ் பண்ணுறாரு அவர். Okay, he's going to pray. So looks like there was a nice seat next to him, but this was a full flight. நாங்கள் போன ஃப்ளைட் ஃபுல், அதாவது நோ எம்டி சீட். அதனால தான் I got the last seat. எனக்கு டிக்கெட்டே புக் ஆகலை. ஸோ pastor said, I will pray. நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். அவர் தான் ப்ரே பண்ணுறாரு. அவர் பண்ணிட்டோம், நான் பாட்டு குவைட்டாக டென்ஷனில் I'm just waiting to hear his phone calls. And he was waiting. என்ன ப்ரே பண்ணார்னா, do you know what he prayed? Lord, I cancel this person from flying. என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. He should not. Good to see you, Dr. Prashant. Wow, nice to see you. So என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற the person coming and sitting next to me should not fly. தயவுசெய்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் ஜாக்கிரதையாக ப்ரே பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணாதீங்க. ஸோ he was praying, Lord, somehow let them not come அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் they are announcing all flight has been boarded, we are closing the door. எல்லாரும் ஏறிட்டாங்க, கதவை சாத்த போகிறோம். உடனே பாஸ்டர் ஃபோன் பண்ணுறார். ஓகே, the seat for you has been prepared, come and sit next to me. என் பக்கத்தில் இருக்கிற சீட் உனக்காக ரெடியாக இருக்கிறது, நீ அந்த இடத்த விட்டு இங்கே வந்து உட்காந்துக்கோ. பிகாஸ் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு we can exchange seats. உடனே அங்கே ஏர் ஹோஸ்டஸ் also said, you can go and sit with your husband அப்படின்னாங்க. Hallelujah. So we had to take 4 flights that அந்த ட்ரிப்பில். 4 ஃப்ளைட்லையுமே I was way back, my last row என்னுடைய seat. Pastor was always in the front. 4 ஃப்ளைட்லேயும் Pastor declared that we are both are going to travel together. In fact, ஒரு ஃப்ளைட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, Pastor again in the front, நான் பின்னாடி. ஏர் ஹோஸ்டஸே நேராக வந்து பாஸ்டர் கிட்ட, வேர் இஸ் யுவர் ஒய்ஃப் இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியல. இஸ் யுவர் ஒய்ஃப் ஃப்ளைங்? உங்கள் ஒய்ஃபோட நான் உட்கார வைக்கிறேன், அவங்களே வந்து சொன்னாங்க. ஸோ ஐ வாண்ட் டு டெல் எவ்ரி ஒன் ஆஃப் எல்லாருக்கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புனா, we are the sons and daughters of the most high God. Hallelujah. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், சர்வ ஞானியே. What is that song? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே. லாஸ்ட் வேர்டு என்ன வரும்? I forget the words. லிரிக்ஸ் தெரியும்ல? ஓகே, let's sing that. இந்த கோரஸ் மட்டும் பாடலாம். கிரகிக்க முடியாது, incomparable. He is able to do things that we can never imagine. Or even the Bible verse in Amplified says, before we sing this song, can we put Ephesians 3:20 in English and Amplified என்ன போடுங்க. நீங்கள் நினைக்கதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக he is able to do exceedingly abundantly above all you could ever ask or think of. But Amplified Bibleல பார்த்தீங்கன்னா, you dare to ask. அதாவது நீங்க பயப்படுறீங்க, இந்த மாதிரி கூட நான் ப்ரே பண்ணலாமா? Sometimes we have to dare, sometimes we have to push ourselves, because the God whom we serve, நாம் ஆராதிக்கிற தேவன் கிரகிக்க முடியா பெரிய காரியங்களை செய்கிறார். Hallelujah. If you read it in the Amplified, it says that super abundantly above all that we dare to ask him. Oh, I can't ask this from the Lord. இது தேவனிடத்துல கேட்க முடியாது, இது ரொம்ப too much கேட்கிற மாதிரி இருக்கு. What pastor did was too much. பக்கத்துல இருக்கிற seat I wanted to be free for my wife. That is dare to ask. But we have the authority. He did not ask God, please give me this seat free. No, he declared, this belongs to my wife, and my wife and I, we have to travel together. அதனால இதை என்ன காலி பண்ணிட்டாங்க. Whatever it is, sometimes we have to push ourselves. God, I know you are able. You are able to do exceedingly abundantly, and I'm going to push myself to ask bigger things, not the little things, not the normal things. எல்லாரும் கேட்கிற காரியம் இல்ல. I want to ask what we cannot do. மனுஷரால செய்ய முடியாத காரியம் என் தேவனால் ஆகிற காரியத்தை நான் கேட்க போகிறேன். Because I know and I know and I know that my God is able to do it. Hallelujah. Shall we sing that chorus? And I'm going to just share a few more things. Brag about our God, how great and awesome he is. ஏனென்றால் அவர் மாறாதவர். Hallelujah. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிக்கிறேன். Oh, I've come to worship you. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிக்கிறேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிக்கிறேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே
What is that impossible thing? Impossible with man. He is able. He will do it for me. எனக்காக, என் குடும்பத்துக்காக. Hallelujah. ஏதாகிலும் He has never forgotten me. My God has never forgotten me. My God. கிரகிக்க முடியா சர்வஞானியே. Oh, exceedingly abundantly. Oh, yes, Lord. சர்வஞானியே. Hallelujah. Who is this God? I want to brag about my God. என் தேவனை குறித்து நான் பெருமைப்படுத்தி பேசும்போது நீங்களும் என்னோட கூட சேர்ந்து you also join with me and let's magnify the Lord. அவரை அப்படியே மகிழ்ந்து கொண்டாடுவோம், அப்படியே அவரை உயர்த்துவோம். Who is this God? He is inexhaustible. அவருக்கு ஒரு எல்லையே இல்லை, அவருக்கு ஒரு முடிவே இல்லை. If you take in the human realm, everything will come to an end. நீங்க உலகத்துல காரியங்களை பார்த்தால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. If you take the knowledge of a man, மனுஷனுடைய அறிவை பார்க்கறீங்களா, ஒரு முடிவு இருக்கும். டாக்டர்ஸ் உடைய அறிவு, they go and investigate. ஒரு அளவுக்கு காரியத்தை கண்டுபிடித்த பிறகு they will say no, there is no end to it, there is no answer to it. இதுக்கு முடிவு இல்லை. But with God there is no end to it. If you take engineering, அவங்க எல்லா calculationலாம் பண்ணிட்ட பிறகு the engineers might come and say, oh, I don't know what is the solution, I don't know how it will end, இதுக்கு எப்படி முடிவு, I don't know. But with God there is never an end. He is above everything. Whether it is a lawyer or whether it is a friend who is giving advice, யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு. They will come to an end and they will say this is it. In the finite mind, மனுஷனுடைய மனசுல இதோட எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு முடிவே இல்லை. ஹalleluya. அவர் எல்லாவற்றுக்கும் அவர் மேலா இருக்கிறார். That is why we read over and over and over and over again. மீண்டுமாக புதிய ஏற்பாட்டில் என்ன பார்க்கிறோம் என்றால், with man this is impossible, but with God all things are possible. Hallelujah. மனுஷனால இது கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். With man, yes, it is impossible with man, but with our God all things are possible. Hallelujah. If you really think about how big our God is, Matthew chapter 19 verse 26, it says, with God nothing is impossible. எல்லாரும் shall we all open our mouth and say, with my God nothing is impossible. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. All of us எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம். Yes, மனுஷனால கூடாதது, yes, மனுஷனால கூடாதது என் தேவனால் கூடும். எல்லாரும் சொல்லலாம். With man this is impossible. With man it cannot happen. With man there is an end to it. But with our God, with the God whom we serve, there is no end. It can never be impossible. Hallelujah. If we think about our God, நம்ம தேவனை யோசித்து பார்த்தா, all through the Bible when we read about our God, is there any battle that he cannot win? Hallelujah. With God all things are possible. ஏதாவது ஒரு யுத்தத்தை அவரால் ஜெயிக்க முடியாம இருந்ததா? இல்லை. ஏனென்றால் எல்லாரும் சொல்லலாமா? என் தேவனால் எல்லாம் கூடும். Hallelujah. Hallelujah. Is there any door that he cannot open? ஏதாவது ஒரு கதவு அவரால் திறக்க முடியாமல் இருக்கிறதா? இல்ல. Why? எல்லாரும் சொல்லலாமா? என் தேவனால் எல்லாம் கூடும். Hallelujah. Hallelujah. Is there any storm that he cannot stop? ஏதாவது ஒரு புயலை அவர் அமைதிப்படுத்தாம இருந்த முடிந்ததா? No, because என் தேவனால் எல்லாம் கூடும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? என் தேவனால் எல்லாம் கூடும். Is there any prison door? ஏதாச்சும் ஒரு சிறைச்சாலை கதவு அவரால திறக்கப்படாம இருந்ததா? Is there any prison door, whether it was Peter or Paul, that God was not able to help, God was not able to open? No, absolutely nothing. இல்லை. Why? எல்லாரும் சொல்லலாமா? ஏனென்றால் என் தேவனால் எல்லாம் கூடும். Shall we open our mouth and say, with my God all things are possible?
he cannot do. Hallelujah. There is no one that cannot come against the God. Is there any mountain that he cannot move? அவர் பெயர்க்க முடியாத மலை ஏதாவது உண்டா? இல்லை. Why? எல்லாரும் சொல்லலாமா? என் தேவனால் எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. என் தேவனால் எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. We are going to sing the song. At that time I want everyone, whether young man, young woman, older person, grown up adult, let's bring before God the thing that seems impossible. But we are going to say, with my God, all things are possible. Hallelujah. கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது. ஓ லபா ஷாக்கோரி லபா சாந்தோரி லபா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? Shall we brag about our God? Shall we magnify our God? He is the Almighty One. Hallelujah. கூடாதது ஒன்றுமில்லையே. Amen. Hallelujah. கூடாதது ஒன்றுமில்லையே. Oh Jesus. கூடாதது ஒன்றுமில்லையே. Amen. My God is able. கூடாதது ஒன்றுமில்லையே. Oh, He is from everlasting to everlasting. கூடாதது. Hallelujah. கூடாதது ஒன்றுமில்லையே. Amen. Oh, hallelujah. Yes, Lord. கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷனால் கூடாதது. மனுஷனால் கூடாதது. தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது. Yes, with man it is not possible. Man is finite. But my God is from everlasting to everlasting. மனுஷனால் கூடாதது. சொல்லலாம். Yes, மனுஷனால் கூடாதுங்க. தேவனால் கூடு. மனுஷன் தடை செய்யலாம். But nobody can stop my God. மனுஷன் எதிர்த்து வரலாம். But nobody can stop my God. மனுஷன் என்ன வேணாலும் செய்யலாம். But my God is above everything. கூடாதது. கூடாதது ஒன்றுமில்லையே. Hallelujah. கூடாதது ஒன்றுமில்லையே. கரங்களை அசைத்து. Oh, let's rejoice. கூடாதது Almighty God. கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லையே. Amen. Hallelujah. கூடாதது ஒன்றுமில்லையே. Hallelujah. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் தேவனால் கூடாதது. கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது. கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் என் தேவனால் கூடாதது. my God, Almighty God, Heavenly Father, Son of God. கூடாதது. கூடாதது ஒன்றுமில்லையே. Hallelujah. Our God is invincible. Our God is invisible. Hallelujah. அவர் காண முடியாத தேவன். அது மட்டும் இல்ல, அவர் வெல்ல முடியாத தேவன். Omnipotent God. சர்வ வல்லவர். When God purposes to do it, He will do it. If God has determined to do it, no man can stop it. Isaiah 59 it says, "Is my arm shortened that I cannot save you?" ரட்சிக்க முடியாத படிக்கு என் கை என்ன குறுகி விட்டதா? Is my arm shortened? Sometimes our faith will go low and we listen to the people's voices and to the voice of the enemy. மனுஷங்களுடைய வார்த்தைகளையும் சுற்றி இருக்கிறவங்களோட வார்த்தையை கேட்டு, ஓ ஆமா இது நடக்காததான், இது எப்படிங்க நடக்கும்? How is it even possible? Hallelujah. But the Lord is asking to some of you today, ரட்சிக்க முடியாத படிக்கு என் கை குறுகி விட்டதோ? Hallelujah. Is my ear not able to hear what you're saying? Hallelujah. என் காது, என் செவி உங்களுக்கு திறக்கப்படவில்லையா? Hallelujah. God is invisible. அவர் காண முடியாத தேவன். What is He doing that time? Yes, we cannot see Him. That is sometimes that is why people lose their faith. அதனால தான் சில வேளையில மனுஷர்கள் அவங்களுடைய விசுவாசத்தை இழந்து விடுறாங்க. But when we are not able to see what God is doing, He is doing something right now.
எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? He is doing something right now. என் தேவன் இப்பொழுது ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. தேவன் something, he is doing something right now. என் குடும்பத்தின் வாழ்க்கையில right now he is doing something. Hallelujah. என் கணவர் வாழ்க்கையில right now God is doing something. In my son's life God is doing something. என் மகனுடைய வாழ்க்கையில, என் மகளுடைய வாழ்க்கையில, என் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில right now he is doing, because he is God. He is God. Hallelujah. When you see in the wedding of Cana, they say, oh, you brought the best wine later. They are telling it would have taken nearly 10 to 15 years, 10-15 வருடங்கள் to make that quality of wine. It takes time to process the grapes, to have the cultivate the grapes. திராட்சைகளை வர செய்ய வேண்டும். வளர்ந்த பிறகு அதை கல்டிவேட் பண்ணி ஒரு ஜார்ல மூடி 10 வருடம் கிட்ட, almost for 10 years they have to keep the wine stored. அப்பதான் it will become very antique, very age old, vintage wine அப்படி சொல்லுவாங்க. So it will become very tasty. But the Lord 10 வருடங்கள் 15 வருடங்கள் அவ்வளோ நாட்கள் எடுக்க வேண்டிய காரியங்கள் 10 நொடியில அவர் செஞ்சிட்டார். Hallelujah. The God whom we worship, the God of impossibilities. With man it is impossible. Yes, how can a man give a 10 to 15 year old wine, vintage wine just like that? எப்படிங்க 10-15 வருஷம் ஆயிருக்கணும். நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி 15 வருஷம் ஆயிருக்கணும். நான் திருமணம் ஆகி 10 வருஷம் ஆயிருக்கணும். நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆயிருக்கணும். இந்த கடன் தொழில இருந்து வெளியில வந்து 15 வருஷம் ஆயிருக்கணும். How many of you are calculated? Something should have happened 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்பதாக இது எனக்கு நடந்திருந்தா இந்நேரத்துக்கு it would have been different. 15 years. How many of you have calculated? 10-15 வருஷம் எத்தனை பேர் calculate பண்ணிருக்கீங்க? I want to tell you the good news. What the word of God says. The Bible tells a different story. தேவனுடைய வார்த்தை வேறு ஒரு கதையை சொல்லுகிறது. அந்தளுடைய அற்புதம் என்ன என்றால், what would take 10 to 15 years? My dear brother, my dear sister, 10-15 வருடங்கள் ஆக வேண்டிய காரியம் என் தேவனால் 10 நொடியில நடந்துவிடும். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let's exalt him. He is able. என் தேவனால் கூடாதது. என் தேவனால் கூடாதது. Amen. கூடாதது ஒன்றுமில்லை. Amen. என் தேவனால் கூடாதது. கூடாதது Holy Spirit, take your place, Lord. Holy Spirit, do your thing. In Jesus' name. Hallelujah. Breakthrough. In Jesus' name, breakthrough. In Jesus' name, healing. Hallelujah. Amen. Hallelujah. Let me tell you one more thing. I want to brag about my God. Hallelujah. How many of you like to brag about your God? கரங்களை தட்டலாமா? How many of you என் தேவனை மகிமைப்படுத்தி வெற்றி கொண்டு அவரை உயர்த்தி அவருடைய கனத்தை மகிமைப்படுத்தி பெருமைப்படுத்தி என் தேவனால் எல்லாம் கூடும், நான் பயப்பட மாட்டேன். I will not be afraid because my God is at my right hand. He is at my right side. என் தேவன் என் வலது பரிசத்தில் எனக்கு துணையாய் நிற்கிறார். One more thing I will say. Our God is able. Hallelujah. If you read in Ezekiel chapter 37, we read about the valley of the dry bones. அந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து நம்ம எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது it says all the dry bones were in the valley of Kidron. Kidron பள்ளத்தாக்குல அந்த உலர்ந்த எலும்புகள் அங்கே கிடந்தது என்றான். Ezekiel is going and talking to the Lord. This is what you and I are going to do from today onwards. Hallelujah. What should I do? The Lord is saying, you command. You command. If you take Kidron Valley, they're saying, if you I think நிறைய பேர் எங்களோட இஸ்ரேல் வந்திருக்கீங்க. நம்ம இந்த ஒலிவ மலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது we would have seen the valley of Kidron. காட்டியிருப்போம் உங்களுக்கு. அந்த தூரத்தில் இருக்கு பாருங்க. So that runs on the valley of Kidron. Kidron பள்ளத்தாக்கு, it runs nearly 40 kilometers. அந்த இடத்துல ஜெருசலேம் அந்த ஆலிவ் மலையிலிருந்து all the way till the Dead Sea, கிட்டத்தட்ட 40 kilometers. ஸோ அந்த 40 kilometers ஃபுல் பள்ளத்தாக்குலையும் எலும்புகள், உலர்ந்த எலும்புகள். Hallelujah. So I went and calculated. பொஷவாக்கிலிருந்து 40 kilometers போனால் எவ்வளோ தூரம் போகணும்?
நான் அடையார் போட்டேன், இல்லை இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி 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 போனால் கிட்டத்தட்ட கோவலம் கிட்ட 38 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ இமேஜின் பண்ணுங்க, ஐ வாஸ் இமேஜினிங் இந்த புருஷோக்கத்துலேருந்து அடையார் வரையும் இல்லை, தென் திருவாமியூர், தென் முட்டுக்காடு, தென் கோவலம், ஆல் த வே உலர்ந்த எலும்புகள் எல்லாம், நோ லைஃப், தேர் ஆல் லைங் டவுன். இப்போ அவர் சொல்கிறாரு, கோ அண்ட் கமாண்ட், verse 6-7 நீங்கள் படிச்சிங்க என்றால், ஸோ இஸ் டெல்லிங் ஜஸ்ட் as he told me I went and commanded. அந்த உலர்ந்த எலும்புகள் அப்படி என்றால் இந்த பியூட்டி வந்து அந்த நம்ம இதில் பார்ப்போம்ல, ஸ்கெலிட்டன் மாதிரிலாம் அப்படி படுத்தில்லை, எவ்ரி திங் வில் பி தனித்தனியாக இருக்கும். தலை வில் பி செப்பரேட், ஃபீமர் வில் பி செப்பரேட், pelvic will be separate, ஒவ்வொரு scapula will be separate, ribs will be separate, vertebrae separate எல்லாம். இப்போ சப்போஸ் லெட்ஸ் டேக் somebody named Mr. John, அவருடைய உலர்ந்த எலும்பு கிடக்குன்னா ஒன்றா இருக்காது. தலை இங்கே இருக்கும், vertebrae அங்கே இருக்கும், scapula அங்கே இருக்கும், மெட்டகார்ப்ஸ் அங்கே இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த தேவ மனுஷன் போய் he is going and commanding as the Lord said I command அப்படின்னு சொல்லும் போது அங்கே அழகான ஒரு வசனம், 7ஆம் வசனம், போன் டு போன், அந்தந்த எலும்புகள். ஜஸ்ட் இமேஜின் அந்த மிஸ்டர் ஜான் அப்படியே எழும்பும் போது அவருடைய வெர்டிப்ரே அப்படியே தேடி வர, மேபி அடையாறில் இருக்கலாம் அவர் வெர்டிப்ரே, இன்னொரு எலும்பு வந்து தி ரிப்ஸ் வந்து முட்டுக்காட்டில் இருக்கலாம். எல்லாம் அந்த கமாண்ட் ஆஃப் த மேன் ஆஃப் காட், அவருடைய கமாண்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது என்றால் அப்படியே அந்தந்த எலும்பு தேடி வருகிறது, அழகா தேடி ஒன்று ஒன்றா வந்து they all bone to bone, all the bones are joining. Hallelujah, what a powerful God we serve. Not only he said, our soul, I want to bring this to your attention because I want everyone at the sound of my voice, whether watching online, standing here, we are going to start to command. What is that impossible thing? செய்ய முடியாத காரியம் என்ன இருக்கிறது? இதோட அது முடிச்சுக்கிறேன். I just want to brag about him even a little bit more. He's a God who can shut the mouth of the lions in the lion's den. சிங்க கெபியில தூக்கி போடுறாங்களா, அந்த சிங்கத்துக்கு பசி வராதபடி appetite எடுத்துட்டு வர. Is there anyone trying to come and bite you? Is there anyone trying to come and steal your blessings? உங்களுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே எடுத்துறலாம் போல people are coming. The Lord is going to remove their appetite. At the same time, the Lord strengthened David so he can go tear and destroy the lion. ஏதாவது ஒரு பண்ணுவார், ஏதர் சிங்கத்தின் வாயை கட்டிடுவார், இல்லைன்னா சிங்கத்தை வெல்றதுக்கு உங்களுக்கு வேண்டிய கிருபை கொடுத்துருவார். That is the God whom we serve. What a mighty God we serve. Hallelujah. He does not move in time. He does not move in time because in earth பூமியில இப்போ டைம் 8-9 o'clock, அதே நீங்க மூனுக்கு போனீங்கன்னா வேற டைம், நீங்க ஜூபிட்டர் போனா வேற டைம். But our God is above everything. அவர் எந்த டைம்ல அங்க இருப்பார்? That is why he is beyond time. பட் அவர் earthக்கு வந்து அற்புதம் செய்யணும்னா அந்த டைம்ல வந்து அவர் அற்புதம் செஞ்சிருவாரு. 10 to 15 years நடந்திருக்கணுமா? No need for a God. 10 seconds I will finish it. Hallelujah, because he is able. So what I want to encourage every one of you, whatever is impossible with man, we are going to command, just like Ezekiel 37, the bone from bone, whether the bone is far away. It can be about your children, unga பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், உங்க சுகத்தை குறித்து இருக்கலாம், உங்களுடைய காசு காரியத்தை குறித்து இருக்கலாம், வேலையை குறித்து இருக்கலாம், வீட்டை குறித்து இருக்கலாம். Does not matter what is it that is bothering you, that you are still praying for. 10 to 15 years I am praying, 10 to 15 years I need an answer, but our God is able to do that. Hallelujah. How? We are going to open our mouth and we are going to command in the name of Jesus. நம்மளுடைய வாய்களை திறந்து I command my blessing to come, I command my healing to come, I command my partner to come, I command my breakthrough to come. Hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்வோமா? எல்லாரும் வாய்களை திறந்து I command in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை இடுகிறேன். எல்லாரும், every one of you, I command right now in the name of Jesus that my blessing, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் அப்படியே இழுத்துக் கொள்ளுகிறேன். Hallelujah. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கு ஈடாய் யாரும் இல்லை. Hallelujah. He is a big God and there is no one can be compared because he is incomparable, he is invisible, invincible, he is unfathomable. That is a God whom we serve. Hallelujah. நீர் பெரியவர், அற்புதங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? முடிக்க போகிறோம்.
The Lord put very deeply in my heart to pray for one thing this morning. ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும்படியா கர்த்தர் என் இதயத்தில் ரொம்ப ஆணித்தரமாக போட்டார். I want everyone to stand up please. இது எல்லாருக்கும் தயவு செய்து ஒரு few minutes, you know, if really cannot stand it's okay, but I request everyone, especially the young people, to stand up because we are going to pray ஒவ்வொரு வீட்டுக்காக, family, house, the physical house, you know, the building, we are going to pray for your house building, wherever, whether it is an apartment or an individual house or where you're staying, நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ ஒரு தனி வீடோ, your building structure, the Lord put in my heart to pray specially for the Lord's protection to come upon every building, every gate, every door in your house. Hallelujah. Are you all ready to pray with me? என்னோட ஜெபிக்க எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். Because we are going to pray for your house, for your house. Hallelujah. Lord, we come before you. உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக இங்க யாரெல்லாம் who are all standing here, Lord, we pray for everyone's house building in the name of Jesus, Heavenly Father. We send the angels right now in the name of Jesus from heaven above. பரலோகத்திலிருந்து dispatch the angels. தூதர்களை அனுப்பி ஒவ்வொரு வீட்டிலையும் the road, the house compound, எல்லா gate, எல்லா building, walls, everything. Lord, we sprinkle your precious blood. According to what they did in the Exodus chapter 12, எப்படி உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை they sprinkle the blood of the lamb, the pure lamb, Lord, the sacrificial lamb, the lamb Jesus Christ, ஒவ்வொருடைய வீட்டின் டோர் போஸ்ட் நிலைக்கால்களில உம்முடைய ரத்தத்தை இப்பொழுது நாங்கள் தெளிக்கிறோம். In Jesus name, everything that is unclean, அசுத்தமான காரியங்கள், தேவனுடைய மகிமைக்கும் வல்லமைக்கும் எதிரான எந்த விதமான காரியங்களும், பிசாசின் அதிகாரங்களும், பிசாசின் சூழ்ச்சிகளும், in the name of Jesus, எல்லா எரிச்சலின் ஆவிகள், every spirit of jealousy against the people of God, every spirit, பில்லிசூனிய கட்டுகள் or whatever, மந்திரம் தந்திரம், there is no divination. கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பதாக எந்த மந்திரவாதமும் இல்லை, எந்த குறி சொல்லுதலும் இல்லை. Hallelujah. Whatever people might have devised, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக என்னென்ன காரியங்களை சூழ்ச்சி செய்திருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கும் போது எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைபட்டு போவதாக. In Jesus name, I burn every sickness, I burn every jealous eyes, I burn every divination in the name of Jesus Christ of Nazareth, whom I serve. Every unclean spirit that would have penetrated, spirit of theft, திருட்டின் ஆவி, பொறாமையின் ஆவி, இச்சையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, சண்டையின் ஆவி, வியாதியின் ஆவி, ஹalleluya, சோர்வின் ஆவி, துக்கத்தின் ஆவி, தூக்கம் இல்லாமையின் ஆவி, இழப்பின் ஆவி, in the name of Jesus Christ I rebuke it. Hallelujah, hallelujah. Flee out of the homes, out of the businesses of the people of God. Hallelujah. Lord, we set them free. அவர்களை விடு கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்தினாலே, உம்முடைய வல்லமையினாலே எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி விட்டோம். Spirit of delay, spirit of delay, in Jesus name. தாமதம் பண்ணுகிற ஆவி, சுற்றி கொண்டு இருந்த காரியங்களை தடுத்து நிறுத்தி கொண்டு தாமதப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசின் சூழ்ச்சிகளை விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தை கொண்டு, அவருடைய ரத்தத்தை கொண்டு நசுக்கி ஒன்றுமில்லாமல் சுட்டெரித்து போடுகிறோம், சுட்டெரித்து போடுகிறோம், சுட்டெரித்து போடுகிறோம். burn, we burn it, we burn it, we burn it. No more delay in the lives of the people of God. Whatever breakthrough, என்னென்ன காரியங்களுக்காக அவங்க விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, spirit of delay is cancelled. Debt, hallelujah, கடன், debt in Jesus name, debt cancellation. Lord, we pray for debt cancellation. கடனை ஒன்றுமில்லாமல் அப்படியே நீங்க எடுத்து போட்டுருங்க. கடன் தொல்லை அவங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது,
அதை அப்படியே நீங்க எடுத்து போட்டுருங்க. ஹalleluya. Lord, I we sanctify. அது வெளியில துரத்துறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீடும், even the businesses, Lord, we pray for sanctification. பரிசுத்தப்படுத்துங்க. Fill, let the angels fill எல்லாருடைய வீடுகளிலும் in Jesus name. தூதர்கள் அப்படியே நிரம்பட்டும். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் ஆவி, நிம்மதியின் ஆவி, சுகத்தின் ஆவி, கிருபை, ஹalleluya, கிருபை அப்படியே பொங்கட்டும். ஹalleluya. பெற்றுக்கொள்ளலாமா? எல்லாரும் பெற்றுக்கொள்ள. Let's receive it. Healing in the name of Jesus. Let healings just like that happen right now. Hallelujah. எல்லா குடும்பத்திலே எங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ, let healing happen. சோர்வு, all depression, leave the people of God. Let them be filled with excitement and joy. Hallelujah. Because we know that the God whom we serve, He lives forever and ever. ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். எங்க வீட்டில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்த துணையவரே என்றென்றும். நல்ல உற்சாகமாக சோர்ந்து போனவங்க மாதிரி இல்ல, விடுதலை உள்ளவங்க கரங்களை தட்டி, சிஸ்டர்ஸ் விங் மாடியில் இருக்கிறவங்க ஷையா இருக்காதீங்க, எல்லாரும் கை தட்டலாம். நல்ல உற்சாகமாக ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். Hallelujah. கரங்களை தட்டி shall we all shout and hallelujah to the Lord, to the King of Kings, to the Lord of Lords, to the invincible God, to the unfathomable God, to the unstoppable God, to the unchanging God, to the everlasting God. Hallelujah. Hallelujah. We bless you, Lord. We bless you, Lord. We bless you, Lord. Be magnified. In Jesus' name we pray. Hallelujah. Hallelujah. Please be seated in the house of the Lord. Hallelujah. The word of the Lord is so powerful. தேவனுடைய வார்த்தை powerful, வல்லமையும் ஜீவனும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. The word of the Lord is living, is powerful, sharper than a two-edged sword. Hallelujah. Are you all feeling like a giant in faith? விசுவாசத்தில் ஒரு ஜெய வீரராக நீங்க உங்களுடைய ஆவியில உணர்றீங்களா? ஹalleluya, ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. Shall we all raise the word of the Lord in our hand, the treasure? This is what gives us the faith. இதுதான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும். விசுவாசம் வளர வளர எதற்கு என்ன காரியம் வந்தாலும், whatever comes, we will know and we will say, my God is going to take care of it. And whatever he does, hallelujah, is for my good. என் நன்மைக்கு தான் அவர் காரியத்தை செய்கிறார். Hallelujah. Lord, we pray that you open your word and you break it and you feed us. உம்முடைய வார்த்தையை பிட்டு எங்களை பலப்படுத்துங்க. Let the inner man become stronger and stronger each day because of your word, Lord. Strengthen everyone, heal everyone, mind, body, spirit and soul, and let them go from here completely refreshed, புதிதாக்கப்பட்டு உம்முடைய வார்த்தையில் பலப்பட்டவர்களாக திரும்பி போகும்படியா கிருபை தாரும். எங்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். Strengthen us, encourage us and charge us, Lord. We give you all the glory in Jesus' name we pray. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். We are looking at we are meditating about rest. இளைப்பாறுதலை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். We saw first how the Lord
gave a rest to Moses. மோசஸ்க்கு வந்து who is the person, யார் அந்த நபர் எனக்கு உதவி செய்வார் அப்படி என்று when he was confused, the Lord gave him rest. Then we are looking at Jehoshaphat. We have 3 points. I convert only first point. Jehoshaphat's is life எப்படின்னா, what is my position, என்னுடைய நிலை என்ன, especially in my குடும்பத்தில், what is my position in my family or in my job or my friends, who am I, நான் யார் அப்படின்ட்டு lot of times நம்மளுடைய வாழ்க்கையில் we get confused. அதே போல் Jehoshaphat also he has to go through so many things. What is his position? அவர் உண்மையாகவே ராஜா தானா, இல்லைனா அவர் ராஜபாரியம், will somebody take away his kingdom, or what is happening அப்படின்னு இருக்கும்போது the Lord gave him rest. In 2 Chronicles chapter number 20 verse number 30 in NLT translation we see, for his God had given him rest on every side. Hallelujah. அவருடைய தேவன் அவருக்கு எல்லா பக்கத்துலேயும் அவருக்கு இளைப்பாறுதல், அவனுக்கு யுத்தமில்லாத சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத, I like the Tamil, it says rest on every side without any war. Hallelujah. யுத்தம், people in the, we don't go for real battle nowadays. We don't have to take a sword shield, but people come and everywhere, when we go to office, whether we are at home, in the neighborhood, Lord, when people are there, they will try to steal our joy and peace. மனுஷங்க இருக்கும்போது நமக்கு இருக்கிற அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் somehow they like to take it away from us. But we have a God who gives us peace that passes all understanding. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை, தேவ சமாதானத்தை he has given us. So we have to learn how to enjoy that peace in spite of what others are doing. So for Jehoshaphat, கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் சுற்றுப்புறத்தார், all around him, not just only in the north, left, right, back, எல்லா இடத்துலையும். So we have to claim that. எனக்கு வந்து வீட்டில் சமாதானம், வேலைக்கு போனால் no peace. Some people will say, I have peace at home, but when I go home to work, I was like that. Oh, I dreaded to go to work. Every day morning I'll cry, Lord, please, remove me from this job. And I told pastor, can I quit? He said, quit. But if the Lord says, quit. Pastor போய் கேட்டேன், வேலையில் இருந்து நின்றுட்டேன், ரொம்ப ட்ரபிளாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது, தாங்க முடியல, ப்ரெஷராக இருக்குது, வேலையை விட்டுட்டா. பாஸ்டர் ஓகே, நோ ப்ராப்ளம், ஆனால் ஆஸ்க் யுவர் லார்ட். ஹீ நோஸ் வாட் த லார்ட் வில் சே. கர்த்தர் என்ன சொல்வாரோ அவருக்கு தெரியும். ஸோ when I asked the Lord, he said, no, you have to work, because for me it was, you have to learn about different people. அதனால் ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வீட்டுக்கு வந்தால் நிம்மதி, பட் ஆஃபீஸ் வாஸ் வெரி வெரி war like. But what the church, I wish I knew this verse that time, இதை வச்சு ப்ரே பண்ணியிருப்பேன், அப்போ தெரியல. Now I'm learning this, so I'm sharing it with all of you, because the more we know, the more we can pray powerfully, right? When the more we claim the scriptures, we'll know to stand on the word of God. தேவனுடைய வார்த்தையில் நம்ம நிற்க முடியும். Okay, let me quickly go. So in 20 he's saying, so first we saw was his reverence. Last week அவருடைய தேவ பய பக்தினால we saw even enemies கூட சண்டை போடுறது மட்டும் இல்லை, the enemies not only stopped fighting with him, they came and gave gifts to him. So today we're going to see about different relationships. I'm going to quickly go, just very practical, nothing very deep, very simple. Chapter number 18, 18 அதிகாரத்தில் உறவுகள், எப்படி அவருடைய உறவுகள், நிறைய உறவுகள், இன்ஃபேக்ட் அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது உறவுகள். So we will learn from his mistakes, so we don't do all that. In chapter number 18 verse number 1 என்ன போட்டிருக்குன்னா, Jehoshaphat enjoyed great riches and மிகுந்த ஐஸ்வர்யம் கனமும் உண்டாயிருந்தது. ஸோ அவன் what is he saying is, he made an alliance with Ahab's daughter. ஆகாபுடைய சம்பந்தம் கலந்து. But if you read in 17th chapter verse number 1, when he became the next king, verse number 1ல பார்த்தீங்கன்னா, ஜோஷபாத் வந்து அவர் ராஜா ஆன போது அவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். he became stronger to fight against Israel. So 17:1ல பார்த்தா he is very wise. இஸ்ரவேலுக்கு எதிராக பலப்படுத்தி தைரியமாக இருக்கா. பட் 18 அதிகாரத்தில் I don't know what happened to him in 18th chapter. He is going and getting himself into a marriage alliance. So just a little bit warning, marriage alliance, ஜாக்கிரதையாக இருங்க.
ப்ரே டு த லார்ட், டோன்ட் மேக் எனி இம்பல்ஸ் டிசிஷன். பாஸ்ட் என்ன சொல்லுவார்னா, ஒரு வீடு வாங்குறதுனா எல்லாரும் ஆலோசனை பண்ணி தானே வீடு வாங்குறீங்க. யூ கோ அண்ட் பை அ ஹவுஸ் பை கன்சல்ட்டிங் எவ்ரிபடி இன் த ஃபேமிலி. ஸோ டூ த சேம். யூத் சொல்லிக் கொடுப்பார், வென் யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அ பர்சன், தனியாக போய் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. ஐ வாண்ட் டு மேரி திஸ் பர்சன். Consult with your family and also with the spiritual family. So here he made a mistake. Jehoshaphat is making a mistake. He is going and having a marriage alliance with Ahab. But that is not what I wanted to share. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கேன் என்றால், if you go and we read verse number 2, I'm going to share 3 important life principles, then we'll finish it. 3 காரியங்களை சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். verse number 2, can I have it on the screen please? A few years later, கொஞ்சம் வருஷம் போது, அவருக்கு போர் அடிக்குதா என்னன்னு தெரியல, he went to Samaria to visit Ahab. எதுக்கு போகிறார்? I don't know why he has to go to visit Ahab. Maybe அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒரு 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 கனெக்ஷனுக்காக போகிறாரோ, ஒரு நெட்வொர்க்கிங்காக போகிறாரோ, ஐ டோன்ட் நோ, பட் தட் இஸ் ராங். அவர் போயிருக்க கூடாது. பட் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் சம்டைம்ஸ் போர் அடிச்சுட்டு சிலவங்க, சம் பீப்புள் பி போர்ட், ஓகே நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன், இவங்களை போய் பார்த்து, we have to be very cautious as children of God. போர் அடிச்சுட்டு இங்கே போகிறேன் we have to ask the Lord and go. Can I have the scripture on the screen please? Verse number 2, who prepared a great banquet for him and his officials. Hallelujah. அவர் என்ன பண்ணுறாராம்? பெரிய விருந்து பண்ணுறாராம். தே butchered great number of sheep. அநேக ஆடுகள் மாடுகள் அடித்து அவருக்கு ஒரு பெரிய ஃபீஸ்ட், கேட்டில் அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினார். அதுக்கு முன்னாடி இஸ் கிரியேட்டிங் அ பிக் ஃபீஸ்ட். ஸோ வாட் ஐ வாண்ட் டு ஷேர் ஹியர் இஸ், பி வெரி காஷியஸ் நாட் டு அலோவ் எனி ஒன் டு என்டைஸ் யூ. ஏன்னா அந்த வசனத்தில் கடைசியாக என்ன போட்டிருக்கென்றால், அவரை ஒரு வேலை பண்ண சொல்லி அவனை ஏவினான். ஹீஸ் என்டைசிங் ஹிம். தென் ஏஹாப் என்டைஸ்ட் ஜெஹோஷாஃபாத் டு ஜாயின் ஃபோர்ஸஸ் வித் ஹிம். ஸோ ஹீஸ் ட்ரைங் டு லூர் ஹிம். அதாவது எப்படியாவது அவரை வசப்படுத்தி அவர் வழிக்கு வரும்படியாக அவர் சம்பந்தம் செய்கிறார். ஸோ ஹவு டிட் he entice அப்படின்னு நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணி நான் யோசிக்கும் போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Ahab was trying to flatter Jehoshaphat. So the life principle here is, do not allow anyone to flatter you. உங்களை ரொம்ப ஓவராக மெச்சி புகழ்ந்து அப்படியே ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்கு தயவு செய்து யாரையும் அனுமதிக்காதீங்க. எஸ்பெஷலி ஐ வாண்ட் டு டாக் டு ஃபுல் ஃபேமிலிஸ் அலோன். ஏனென்றால் சம்டைம்ஸ் ஒன் மெம்பர் இன் த ஃபேமிலி அவங்கள வேறு யாராச்சும் ஃப்ளாட்டர் பண்ணி 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 அவங்கள வசப்படுத்தலாம். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி ஷுட் பி வெரி காஷியஸ் அண்ட் டெல் தம், அவங்களுடைய ஃப்ளாட்டரிக்கு விழுந்துடாதீங்க, அவங்க உங்களை ரொம்ப என்டைஸ் பண்ணுறாங்க. ஐ வாண்ட் த ஃபேமிலிஸ் டு ஜாயின் டுகெதர் அண்ட் வாட்ச் ஓவர் எவ்ரி ஒன் another. உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு மேபி உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மா அவங்கள யாராச்சும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ரொம்ப வசப்படுத்தி, நீங்கள் உங்களை மாதிரி வராது, இவங்கள மாதிரி, ஆர் த ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலி அவரை, ஐயோ உங்களை மாதிரி வராது, யூ ஆர் த கிரேட்டஸ்ட், யூ ஆர் த ஆசம் அப்படின்னு திருப்பியும் சொல்ல சி தீஸ் ஆர் ஆல் ப்ராக்டிக்கல் திங்ஸ் which is very important as a family. So the rest of the family நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சொல்லி, ஜெஹோஷாஃபாத் don't fall for the flattery of Ahab. மேபி ஜெஹோஷாஃபாத்துக்கு வந்து மேபி he's a foodie, அவருக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பெரிய ஃபீஸ்ட்டு, இவர் இஷ்டத்துக்கு ஆடு மாடலாக பயங்கர கிராண்டாக அவர் பண்ணி இவரை மெயினாக என்ன பண்ணிருக்காரு, ராமோத் கிலியட், தட் பிளேஸ் இஸ் நார்த் ஆஃப் இஸ்ரேல். ஜெஹோஷாஃபாத் கீழே இருக்கார். ஜெஹோஷாஃபாத்துடைய ராஜ்யம் ஜூடா இஸ் டவுன் சவுத், இஸ்ரேல் தான் மேலே இருக்குது, சமாரியா. அங்கேருந்து ராமோத் கிலியட். ஜெஹோஷாஃபாத் சண்டைக்கு போகணும், தெர் இஸ் நோ நீட் ஃபார் ஜெஹோஷாஃபாத் பிகாஸ் ஹீ இஸ் நாட் அஃபெக்டட் பை ராமோத் கிலியட். அதுக்கும் இவருக்கும் ரொம்ப தூரம். ஆனால் ஏஹாப் வெரி ட்ரிக்கரியாக பாருங்கள், ஆல்ரெடி இஸ் அ வெரி பேட் மேன், நல்ல ட்ரிக்கரியாக இவருக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு. ஸோ சம்டைம்ஸ் இன் லைஃப் பீப்புள் வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் யுவர் வீக்னஸ். ஃபார் சம் பீப்புள் இட் இஸ் ஃபுட், சம் பீப்புள் இட் இஸ் தர் அச்சீவ்மெண்ட். எதுவாக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை மெச்சிக்கொள்வாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி காஷியஸ். அப்ரிசியேஷன் இஸ் குட். நாங்கள் யூத்துக்கு தான் சொல்லிக்கிடுவோம், அப்ரிசியேஷன் இஸ் குட். அதே நேரத்தில் அப்ரிசியேஷன் அடிக்ட் ஆகிடாதீங்க. எல்லோரும் என்னை மெச்சி கொண்டுகிட்டே இருக்கணும். சிலவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், எங்கே போனாலும் எல்லோரும் என்ன அப்படியே தட்டில் வச்சு தாங்கணும்,
அப்படின்றது சிலவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எஸ்பெஷலி ஐ திங்க் த மில்லியனல்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்து 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 பீப்புள் ரியலி ஓவர் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுறதுனால சில சமயத்தில் தே மைட் ஹாவ் தட் வீக்னஸ். ஸோ வி ஹேவ் டு பி வெரி காஷியஸ் வித் இன் த ஃபேமிலி. பட் ஹூவர் இட் இஸ், ரொம்ப ஃப்ளாட்டர் பண்ணுறாங்களா யாராச்சும் உங்கள் குடும்பத்தாரை, we have to watch over that. ஏன்னா அது சும்மா ஃப்ளாட்டர் பண்ண மாட்டாங்க. they will never flatter for no reason. there will always be something in the back of the mind. Okay, that is the first thing I wanted to say. So be cautious. Jehoshaphat fell into that. அவர் அதில் தவறி விழுந்துட்டார். அவரை ரொம்ப மிகப்படுத்தி என்டைஸ் அவரை அப்படியே இது பண்ணதுனால the next verse let's read. அவர் 3வது வசனத்தில் நல்லா அவரை ஃப்ளாட்டர் பண்ணி நல்லா வசப்படுத்திட்டு now கேள்வி போடுறார். Ahab is asking the question, will you go with me to Ramoth Gilead? எப்படி என்னால் இஸ்ரேல் ராஜா ஆகாப் யூதாவின் ராஜாவை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னுடன் வருகிறீரா? கரெக்டாக ஃபீஸ்ட் கொடுத்தார். he flattered Jehoshaphat. whatever he did, now he is putting the right arrow. நல்லா அடிக்கிறார். so let's see what Jehoshaphat is saying. so this is the second point I want to mention. Jehoshaphat replied, why? of course, you and I are as one, and my troops are your troops. We will certainly join you in the battle. யோசபாத் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் நீர், என்ன டயலாக் பாருங்க, என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். இது எப்படி சொல்ல முடியும்? ஃப்ளாட் ரைட்டர் இஸ் ஆல்ரெடி ஃபாலன். என் ஜனங்கள் உங்கள் ஜனங்கள், நீ நானும் ஒன்று. நோ, Ahab is a bad man. Ahab is a Baal worshipper. Jehoshaphat, you are separated. You cannot go hand in hand with them. அதுக்கப்புறம் உம்மோட கூட யுத்தத்துக்கு வருகிறேன். How can he just say yes to that? So the second life principle I wanted to share, I want to learn from Jehoshaphat is we have to learn how to say no. இது நிறைய பேருக்கு, lot of people, they are struggling to say no. They are not able to. Jehoshaphat, you are too wise. நீ எப்படிப்பா அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு டபால்னு ஒத்துக்கிட்ட? உன் ஜனம் என் ஜனம் எல்லாம் ஒன்று, நம்மலாம் ஒன்று. நோ, டோன்ட் டாக், லெட்ஸ் நாட் டாக் லைக் தட். we have to be very cautious. our life is in his hands. நம்மளுடைய காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. yes, we can live with people. மற்றவங்களோடு இசைந்து வாழலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். but we have to be led by the Spirit of the Lord. தேவனால் அவருடைய ஆவியினால் வழி நடத்தப்படாவிடலாம் நம்ம வந்து எதுவுமே ஒப்புக்கொள்ள முடியாது. வாட் Jehoshaphat is saying is a very big task. அவ்வளோ பெரிய காரியத்துக்கு எஸ் அப்படின்னு சொல்கிறார். எஸ், தட் இஸ் பிகாஸ் he didn't know how to say no. யாராச்சும் வந்து கூப்பிடுறாங்களா, ஓ வந்துடுறேன், இது பண்ணலாமா, பண்ணிடலாம். நோ, ஐ வாண்ட் யூ டு ஸ்டாப். யோசித்து பாருங்கள், உங்கள் ஆஃபீஸில் எப்படி எல்லாரும் எஸ் சொல்கிறாங்க. how can I say no? No, we have to say no. Ask the Lord. கர்த்தரிடத்தில் பலத்தை கேட்போம். கர்த்தாவே, tell me how to say no. இதுக்கு எப்படி நான் நோ சொல்கிறதுக்கு. we cannot be a people pleaser. மனுஷங்களை பிரியப்படுத்துறவர்களாக இருந்தால் நம்ம நோ சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். lot of times even parents find it difficult to say no to children. சில்ட்ரனுக்கு நோ சொல்கிறதுக்கே பேரண்ட்ஸ்க்கு துக்கமாக இருக்கும். ஐயோ, என் பிள்ளைக்கு நான் வேணாம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா மேபி என்னை அவன் நேசிக்காமல் போயிடுவானோ, என்னை நேசிக்காமல் போயிடுவான். will she stop loving me? will he stop loving me if I say no? if I don't give them this pocket money, will they go far away from me? No, they will not go far away from you. they will know that you are a very disciplined person. நீங்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கீங்கன்னு அறிஞ்சிக்கொள்வாங்க. ஸோ Jehoshaphat immediately he says no, and then he is saying, அதுக்கப்புறம் சொல்கிறாரு, can we go ask the Lord for any guidance? கர்த்தர் இடத்துல போயிட்டு shall we ask what the Lord says? அது முதல்ல எஸ் சொல்லிடுறார். அதுக்கப்புறம் அவர் கர்த்தரிடத்தில் போய் கேட்கலாமா. மை கிராண்டட் டாட் மீ 3 principles in life. நாங்கள் வளரும் போது சொல்லிகிட்டே எவ்ரிடே இதை சொல்லுவார். ஃபஸ்ட்டு இது காட் ஃபர்ஸ்ட். நான் எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் அதை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். த ஃபர்ஸ்ட் திங் மை கிராண்டட் ட்ரெயின்ட் அஸ் டு சே காட் ஃபர்ஸ்ட். வித்தவுட் going to God, don't do anything. That is the thing. And then redeem the time. Third is keep everything in its own place. So Jehoshaphat did not do God first. First அவர் கடவுளை கேட்கல, நான் வந்துடுறேன் அப்படின்றாரு. ஸோ தட் இஸ் அ வெரி ராங் திங். ஸோ குவிக்லி வில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். கர்த்தருடைய மனுஷன் வந்து இஸ் கம்மிங் அண்ட் டெல்லிங் டோன்ட் கோ திஸ் யூல் ஃபெயில் அப்படிலாம் சொன்னாலும் ஏஹாப் வந்து அதை கேட்காம போகிறார். நவ் லெட்ஸ் கம் டு த இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஹவு த லார்ட் கிவ்ஸ் ஹிம் ரெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to see the last few verses of this chapter. 29th verse-லேருந்து பார்க்கும்போது, so now they are going to go for war. சண்டைக்கு போகிறாங்க. 29th verse is very interesting. என்ன என்றால், this Ahab is a very, again he is a very tricky guy. அவர் என்ன சொல்கிறான்னா, as we go into the battle,
ஐ வில் டிஸ்கைஸ் மை செல்ஃப், நான் என் வேஷத்தை மாற்றிக்கொள்கிறேன் யுத்தத்துக்கு போகும்போது. ஸோ யாரை என்ன, நோ ஒன் வில் ரெக்கக்னைஸ் மீ, யாரை என்ன கண்டறியாமல் இருக்கிறதுக்கு ஐ வில் டிஸ்கைஸ் மை செல்ஃப், நான் வேஷம் மாறிக்கிறேன்ப்பா. ஆனால் யோஷபாத் என்ன சொல்கிறாருன்னா, நீ யூ வேர் யுவர் ராயல் ரோப்ஸ். என்ன மாதிரி காமெடி பாருங்கள், வாட் அ ட்ரிக்கி கை. And Jehoshaphat is such an intelligent person because he is completely blinded. அவருக்கு இது ஒரு ட்ரிக்கரினே தெரியல. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நீரோ ராஜ வஸ்திரம் தரித்திரும் அப்படின்னு ஆஹாபு யோஷபாத் சொல்கிறார். ஆஹாப் மட்டும் வேறு வேஷம் இருப்பார். ஐ திங்க் அ டீம் புட் காட் த ஏஐ இமேஜஸில் எப்படி இருப்பாங்கன்னு கேன் வி டிஸ்பிளே, இஸ் இட் ரெடி, போட முடியுமா? இது கேன் வி சி ஏஐலேருந்து. ஏஐ இஸ் வெரி குட், பட் ஏஐ தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த யூடியூப்பில் சம்டைம்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, ஏஐ தெரியலன்னா உங்கள் வாழ்க்கையே போதும். வை ஆர் தே டூயிங் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ வாண்ட் டு டெல் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, ஏஐ தெரியுறீங்களோ இல்லையோ, உங்கள் தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. யூ டோன்ட் ஹேவ் டு நோ டு டூ எனி திங். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன், யூ லேர்ன். பட் இது தெரிஞ்சால் தான் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. நோ நோ நோ, தட் இஸ் வாட் த, அப்படி தான் மனுஷங்க பயமுத்துவாங்க. பட் we belong to a different kingdom. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறேன். கேன் we have the images இருக்கா? ஸோ this is who is this? ஜெயோஷபாத். this is ஜெயோஷபாத் wearing ராயல் ரோப். ஏஹாப் எப்படி இருக்காருன்னு காட்டுங்க. இது ஜெயோஷபாத் ராயல் ரோப்லாம் போட்டு போகிறாரு. ஏஹாப் எப்படி யுத்தத்துக்கு போகிறாரு, அவருடைய வேற ஏஹாபுடைய அந்த மாற்று வேஷம் இருக்கா, வஸ்திரம் இருக்கா? டு யூ ஹேவ் தட்? இல்லையா? இஸ் இட் தேர்? இது ஏஹாபா? ஓகே. இவர் இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டாரு, நார்மல் வாரியர் மாதிரி. ஜெயோஷபாத்தை மட்டும் he is asking him to come in the royal robe so people can easily hit him. What a trickery. And this வேற ஜெயோஷபாத் வார் போகிற மாதிரி இருக்கா? do we have? this is Jehoshaphat. who is this? ஜெயோஷபாத். ஓகே, இதுதான் ஜெயோஷபாத். அவர் இப்படி போகிறாரு, ஏஹாப் அப்படி போகிறாரு. Come on, we have to be smart. I want to tell you, you are very intelligent, all of you. நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கிறீங்களா does not matter. The wisdom of the Lord is upon you. Hallelujah. தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய வழியை நம்ம கேட்டு நடக்கும்போது யாரை நம்ம ட்ரிக் பண்ண முடியாது. People might try to trick you, my dear brother, my dear sister, but don't have, be confident in the Lord. The Lord will give you the wisdom. Hallelujah. If you read the next verse, next few verses படிச்சிங்க என்றால், it says when the enemy comes to fight, enemies சண்டை போட வரும்போது, they are actually seeing Jehoshaphat and they are thinking he is King Ahab. யோஷபாத்தை பார்த்து ராஜா வஸ்திரம் தரித்திருக்கிறதுனால எல்லாரும் அவளை சூழ்ந்து கொள்கிறாங்க. If you really imagine, Jehoshaphat is standing in the battle, completely surrounded by the enemies. Sometimes we won't know where to go. அப்படிதான் even the people of Israel were like that. Pharaoh's army was coming behind him. எதிர்க்க பார்த்தா சிவந்த சமுத்திரம், Red Sea, everywhere mountains, there is no way they can escape. Jehoshaphat was just caught like that in the middle of the battle. It was not his battle. அவருடைய யுத்தம் இல்லை, எப்படியோ போய் மாட்டிக்கொண்டார். I don't know how many of you are sitting here watching me online. You or one of your family member, நீங்களும் உங்கள் குடும்பத்தார் யாரும் அப்படியே நடுவில் சிக்கி கொண்டது போல, whether it is humans surrounding you, மனுஷங்க உங்களை சூழ்ந்திருக்கலாம், or the unclean spirits, பிசாசுனுடைய அட்டாக்ஸ் உங்களை அப்படியே நெருக்கி கொண்டிருக்கலாம். what will you do? Do you have a phone? இங்கே இருக்கிற அந்த காலத்தில் ஒரு ஃபோனில் ஒரு ட்விட்டர் ஒரு டிக்டாக், நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அப்படியே blast, everybody will, oh let's go help, ராஜா மாட்டிக்கிட்டார், let's come. No, he didn't have anything. He didn't even have a microphone. He can't even scream. எவ்வளோதான் கத்த முடியும்? The war is very raging violently. யுத்தம் பலத்த சத்தத்தோடு போயிட்டுருக்கும் போது இவர் என்ன கத்தினாலும் who can hear? Who will hear him? Sometimes even in your life, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் கத்தலாம், somebody listen to me, I didn't do it, I am innocent. Somebody listen to me, I'm working hard, where is my promotion? Somebody listen to me, they are just ill-treating me, they are not giving me the right appreciation. You can scream and nobody can hear you. எவ்வளோதான் கத்துனாலும் உங்கள் குடும்பத்துலேருந்து கத்தலாம், somebody listen here, நான் யார்கிட்ட போய் கத்துவேன்? There might be a situation in your life just like Jehoshaphat. No matter how much you scream, நீங்கள் எவ்வளவு கத்துனாலும் nobody can hear you. But we read the beautiful, I like that there is one Tamil word which I really like, which we don't use all the time. ஒரு தமிழ் வசனம் அங்கே இருக்கிறது, I really like that. It's very interesting. அதில் என்ன போட்டிருக்கு என்றால், if you read verse number 31, it's a big verse. எல்லாரும் ஜெஹோஷபாத்தை ராயல் ரோப்ஸில் பார்த்தோன்னா they went after him. There is the king of Israel, they shouted. But Jehoshaphat called out not to them. என்ன ஒன்றும் செய்யாதீங்கன்னு அவர் கால் பண்ணல.
and the Lord saved him. ரெண்டு வார்த்தை, the Lord saved him and the Lord helped him. அனுசாரியாக இருந்தார், தமிழில் போட்டிருக்கிறோம். அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்தார். ஹல்லேலூயா. The Lord, it is only the Lord somehow delivered him. What it sees in the next few verses, if you read, then the Lord said, they just completely, the Lord made them to stop. என்ன வசனம் போட்டிருக்கணும், and the Lord saved him, God helped him by turning the attackers away from him. அதே வசனம் தான் in verse number 31, the last portion, it says, the Lord helped him by turning the attackers away from. யாரெல்லாம் அவங்கள அட்டாக் பண்ணுறாங்களோ, யூட்டர்ன், எல்லாருடைய தலையை யூட்டர்ன். ஜஸ்ட் இமேஜின், ஒருத்தர் ரெண்டு பேர் வந்திருக்க மாட்டாங்க. லெட்ஸ் இமேஜின் அட்லீஸ்ட் ஒரு 20 people are attacking him or even 50. How is the Lord helping him? Turn the head. The Lord is able to do it because we serve an almighty God who is coming against you. Where this side, he'll turn them to look at some other place. If you read the next verse, as soon as the chariots commanders realized, how did they realize it was not Jehoshaphat? Somehow God opened their eyes. Your enemies, people are attacking you, God will open their eyes to see that he was not the king of Israel. So they stopped. என்ன பண்ணுறாங்க? They stopped chasing him. Hallelujah. How many of you feel that something is chasing you? Somebody is chasing you. I don't have rest. Everywhere I go, I feel I'm being chased by problem after problem. நான் எங்கே போனாலும் ஏதோ பிரச்சனை மேலே பிரச்சனை, இக்கட்டின் மேலே இக்கட்டு, என்னை அப்படியே துரத்தி கொண்டு வருகிறது போல இருக்கிறதா? This is the verse for you. The Lord made them. They stopped chasing him. நான் ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி எல்லாம் பண்ணி கலர் பண்ணி வச்சிட்டேன். Because this, I declare this verse. They stopped chasing him. I pray for you also. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை யார் துரத்தி கொண்டு இருக்கிறாங்களோ, என்னென்ன காரியங்கள், whatever situation has been coming after you, removing the rest from you, making you lose all the peace, the Lord is able. Hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? என் தேவனால் எல்லாம் கூடும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம், என் தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் பிள்ளைகளை யாரோ துரத்துறாங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது, somebody is chasing them, continuously அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க, they will stop chasing them this week. Shall we declare this week, Lord, I want this week to bring a full stop to all the people chasing me or my family member. என்னையோ என் குடும்பத்தாரையோ துரத்தி கொண்டு இருக்கிற, எங்கள் சமாதானத்தை குலைத்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும், whether it is a spirit or whether it is a human, I bring an end to it in Jesus' name. I bring a full stop to it. Just like how you did for Jehoshaphat. யெகோசபாத்துக்கு நீங்கள் எப்படி செய்தீங்களோ அதே போல் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய அட்டாக்கர்ஸும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. Hallelujah. That is why the verse says in chapter number 20 verse 30, it says, the Lord gave him rest on every side from every war. எல்லா யுத்தங்களிலிருந்து எல்லா சுற்றுப்புறத்திலும் யெகோசபாத்துக்கு அவங்க இளைப்பாறுதலை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? லார்ட் கிவ் மீ ரெஸ்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம். உங்கள் கரத்தை நீங்கள் உயர்த்தும் போது the Lord is not only உங்களுக்கு மட்டும் இளைப்பாறுதல் இல்லை, not only rest for you but every member of your family. Hallelujah. Lord, as we lift up our hands, எங்கள் கரங்களை நாங்கள் உயர்த்தும் போது பரலோகத்தின் தேவனே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், in everyone's life and in the lives of the family members, அவங்க குடும்பத்தார் வாழ்க்கையிலும் அவங்களை துரத்துகிற காரியத்திலிருந்து அவங்களை விடுதலாக்கி, let it be stopped. என்னென்ன காரியம் அவங்களை துரத்தி கொண்டு இருக்கிறதோ அதை நிறுத்திவிட்டு, Lord, I pray that you will give them rest, Lord. இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you for this word. I pray let us enjoy your word and be with us, Lord. Give you all the glory. In Jesus' name we pray. Amen and amen. Hallelujah. Can I hear an hallelujah this morning? எல்லாரும் சத்தமாக hallelujah சொல்லலாமா? Amen. Hallelujah. I'm finishing right now with this point. I have one more point in this. அது அடுத்த வாரம் நான் அடுத்த முறை நான் கண்டினியூ பண்ணுகிறேன் because of lack of time. So we saw last week the Lord gave him rest because he reverenced the Lord. இன்றைக்கு from all the relationship மத்தியிலும், the Lord gave him rest. அவருக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். Hallelujah. Praise the Lord. Now I just want to go and share one verse
and we will prepare for get ready for the communion. திருவிருந்துக்காக நம்ம ஆயத்தமாவோம். பட் அதுக்கு முன்பதாக காணிக்க இருக்கிறோம். But I want to read a scripture that I be meditating for some time. கொஞ்ச நாளாக இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் திருப்பி almost like every day I was meditating and reading, so I want to share with you. Because sometimes communion அப்படின்ற போது நம்ம ரொம்ப நம்ம டீட்டெயில்டாக இதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. We don't have because some of time, but இன்றைக்கு I want to read. Let's read the scriptures, a few verses படிக்கலாம். Are you happy? Are you okay this morning? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? Can I see your waving hands? எல்லாரும் கரங்களை அசைத்து காட்டுக்கிறீங்களா? Did I go very fast? Is okay? We are going into communion time. Let's prepare ourselves. This is not to condemn anybody. யாரையும் குற்றச்சாட்டம் படுறதுக்கோ குற்றப்படுத்துறதுக்கோ இல்லை. But we will follow what the word of the Lord says in 1 Corinthians chapter 6 verse number 9 onwardsலேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன என்றால் we have to prepare ourselves because communion is very it's not like okay let me take a communion ஒரு பயபக்தியோட with all reverence, because what he did on the cross is so precious. அவர் நமக்காக சிலுவையில் அவர் செய்த அந்த the sacrifice we can never imagine, நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாது. We take communion in remembrance of that. We have to reverence the sacrifice. அவர் செய்து அந்த தியாகத்தை நம்ம மரியாதையோடு நம்ம எடுக்கணும். ஸோ there are a lot of new people, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு but there are a lot of new people. அவங்களுக்காக I just want to read these scriptures. 1 Corinthians chapter 6 verse number 9 எடுத்துக்கொள்ளலாமா? Can we have those translations? Do not know that the unrighteous will not inherit the kingdom of God. Do not be deceived. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். Do not be deceived. Neither fornication, வேசி மார்க்கத்தார், nor idolatress, விக்கிர ஆராதனைக்காரர், adulteress, விபசாரக்காரர், homosexual, சுயப்புயர்ச்சிக்காரர், nor sodomites, என்னுடைய இதில் வேறு மாதிரி இருக்கிறது, ஆண் புணர்ச்சிக்காரர். So here it's saying different thing. Oh no, I don't do any of this. This is not for me. We don't know. But if there's someone sitting here, inga yarachum or watching us online or sitting here, if you have some secret sins, I want to be very open. So I remember when I was young, சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கே அபிராமி ஸ்ட்ரீட்டில் கம்யூனியன் சர்வீஸ்னால் ஒரு மணி 2 மணி ஆகும் தெரியுமா உங்களுக்கு? கம்யூனியனால 2 மணி ஆகிடும். சுந்தரம் பாஸ்டர் 1 ஹவருக்கு கம்யூனியனுக்காகவே பேசுவார் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு கம்யூனியன் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயே அவர் இருப்பார். இவ்வளோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க சொல்லி he used to prepare. I remember I was not baptized. I used to watch. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியாது. I was very little. But let's read all this. அதுக்கு நெக்ஸ்ட் verse போகலாம். So whoever it is, அது கண்டினியூ பண்ணலாம். Whether it is or there are thieves, திருடர்கள், or greedy people. என்னுடைய பைபிளில் I don't know how it is in other Bibles, என்னுடைய பைபிளில் greedy people போல்டாக போட்டிருக்காங்க. I don't know whether it is அந்த ஆன்லைனில் அப்படி இருக்கான்னு தெரியல. என்னுடைய பேப்பர் பைபிளில் greedy people, அதாவது பொருளாசைக்காரரை ஹைலைட் பண்ணியிருக்காரு. I don't know why they did, Paul அப்படி பண்ணாருன்னு தெரியல. or drunkards, வெறியர்கள், or are abusive, உதாசீனரும், or cheating people, கொள்ளைக்காரரும், none of these will inherit the kingdom of God. கிளியராக போட்டார். இங்கே யாரும் அதை சுதந்திரிப்பதில்லை. greedy people மட்டும் நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். greedy people are people who are not satisfied with what they have. ஓகே, அவங்கக்கிட்ட இருக்கிறதுல அவங்களுக்கு திருப்தி இல்லை. மற்றவங்க என்ன வச்சுருக்காங்களோ அது வேணும் இது வேணும்னு இருக்கும் போது greedy people will also be jealous people. அவங்க தான் மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஜெல்லஸ் பட்டு மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு கூட்டத்தார், some people will just be jealous. But there are a lot of people, because they are jealous, அவங்க மற்றவங்க மேலே பொறாமையாக இருக்கிறதுனால they will start to gossip. மற்றவங்களை குறித்து காசிப்க்கு என்ன பாஸ்டர்? கோல் சொல்வாங்க. உண்மை இல்லாததை பொய் கோல் சொல்வாங்க. ஸோ we have to be very cautious. We have to watch what we speak. Are we jealous of anybody? Because this is something, adultery, fornication, இந்த மாதிரி காரியம்லாம் it's very obvious. I don't do all that. Yes, but are we greedy? நமக்குள்ளே பொருளாசை இருக்கிறதா, இல்லைனா நம்ம மற்ற மேலே பொறாமையாக இருக்கிறோமா? Before we take part in the communion, let's ask, search, ஆராய்ந்து பாரும் ஒரு பாடலை பாடுவோம் அந்த காலத்தில்.
நீ ஆராய்ந்து பாரும் நேசரே, என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பாரும். We'll ask the Lord. We don't have to go tell everybody, I did this. No, it's between us and the Lord. What is my heart? மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறேனா, மற்றவங்கள பார்த்து காசிப் பண்ணுறேனா, ஃபோன் பண்ணிட்டு ஃபுல்லாக காசிப், வீடு வீடாக போயிட்டு காசிப். No, I'm not telling anybody is doing it. This is what has been happening from centuriesலேருந்து. வீடு வீடாக போயிட்டு உட்காந்து பைபிளில் போட்டிருக்கார், பால் அதெல்லாம் எழுதியிருக்கார். டோன்ட் டூ தட். போய் உட்காந்து பேசாதீங்க. அதுவும் பேசும்போது பி காஷியஸ் ஆஃப் ஹூ யூ கோ. காசிப் பண்ணுறதே தப்பு. பட் காசிப் திருப்பி நான் சொல்லுங்கள், கோல் சொல்கிறதே தப்பு. பட் அதில் தேவனுடைய மனுஷங்களை பற்றிலாம் கூட கோல் சொல்லுவாங்க. நாட் ஓன்லி ஈவன் இன் யூடியூப் அண்ட் எவ்ரிவேர், பி வெரி காஷியஸ். மற்றவங்க தேவனுடைய மனுஷன் பைபிளை படிக்கலாம். தாவீது என்ன சொல்கிறாரு? ஓ தேவனால் அபிஷேகம் பட்டவரே, நோ ஐ நோ த டேஞ்சர். அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். தேவனுடைய மனிதரை குறித்து தீமையாக பேசும்போது ஐ நோ வாட் வில் ஹேப்பன். லெட்ஸ் கண்டினியூ டு த நெக்ஸ்ட் verse, 11th verse. Some of you were once like that. முன்னாடி காலத்தில் உங்கள் சிலர் இப்படியா இருந்தீங்க. எஸ், we are all like that. All have sinned and come short of the glory of God. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையிலேருந்து விலப்பட்டு இருக்கிறோம். பட் யூ ஆர் கிளென்ஸ்ட். நம்ம எப்படி பண்ணப்பட்டிருக்கோம்? ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு, we are been washed when we accepted Jesus and we baptized. You are made holy. You are made right with God. இதெல்லாம் பண்ணிட்ட பிறகும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாவங்கள் பண்ணிட்டு மந்த் ஆஃப்டர் மந்த் கம்யூனியனை ஒரு இதுவே ரிமோஸே இல்லாமல், ஒரு குற்ற உணர்வே இல்லாமல், let us not participate in the communion. If you have committed any of these sins, நீங்கள் ஜெல்லஸோ, திருடி இருக்கிறீங்களோ, இல்லைனா பொருளாசையில் இருக்கிறீங்களோ, ஒரு ஆல் திஸ் செக்ஷுவல் சின்ஸ் ஏதாச்சும் இருக்கிறீங்களோ, we'll ask the Lord. கத்தரெடுத்தால் மன்னிப்பு கேட்போம். லார்ட் forgive me, என்னை மன்னியுங்க. அதுக்கு தான் அந்த காலத்தில் அந்த நல்ல பாடல்லாம் பாடுவோம். ஆராய்ந்து பாரும் என் மீட்பரேன்ட்டு. லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் verse number 12. This is lot for young people. அதை கவனிச்சுக்கோங்க. நம்ம ஏதாச்சும் யங் பீப்புள் கிட்ட போய் இது பண்ணாதன்னு சொன்னால் உடனே they ask. If we tell don't do this, some people will ask, oh, is it written in the Bible? வேதத்தில் போட்டிருக்கா? Paul என்ன எழுதுறாரு பாருங்க. Paul is very intelligent. 12th verse. You say I am allowed to do anything. நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நாட் எவ்ரிதிங் இஸ் குட் ஃபார் யூ. பவுல் என்ன சொல்கிறாரு? எல்லாமே உங்களுக்கு நல்லது இல்லை. நீங்களாம் சொல்லலாம், இது எங்கே போட்டிருக்கு, ஏன் நான் பண்ணக்கூடாது, உடனே அப்படி கேட்பாங்க. No, Paul is saying, no, everything is not good for you. Even though I am allowed to do anything. நான் என்ன வேணால் பண்ணலாம், எனக்கு உரிமை இருக்குது. I must not become a slave to anything. அதோடு முடிச்சுக்கிறேன். நான் என்ன வேணால் செய்யலாம், ஆனால் எதுக்கும் நான் அடிமை ஆகக்கூடாது. தட் இஸ் அ பிரின்சிபல் தட் ஐ லவ் டு ஃபாலோ. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஐ யூஸ் டு ஹேவ் 3 o'clock காஃபி. ஸ்டார்பக்ஸில் நான் அமெரிக்காவில் வேலை பண்ணும்போது கரெக்டாக 3 o'clock போய் குடிப்பேன். ஐ டென்ட் நோ ஐ வாஸ் அடிக்ட் டு தட். ஐ பிகேம் எ ஸ்லேவ் டு காஃபி. திடீர்னு தான் ரியலைஸ் பண்ணேன். அதை ஸ்டாப் பண்ண. கோல்ட் டர்க்கி ஆகும்போது பயங்கர தலைவலி, என்னால் நிறுத்த முடியல. பட் ஐ சேட், அன்னிலேருந்து ஐ டிசைடட், ஒன்றுக்கும் ஐ கேனாட் சே இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, காஃபி இல்லாமல் இருக்க முடியாது, இந்த டிவி பார்க்காம, இந்த வாட் இஸ் தட் சோஷியல் மீடியாமல் பார்க்காம இருக்க முடியாது, இது பண்ணாமல் இருக்க. ஐ மேட் அ சேலஞ்ச் டு மை செல்ஃப். என்னையே நான் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன். There will not be anything where I will say இது பண்ணாம. I am not a slave to anything. That's what I want to encourage you. Whatever sins we have committed, all have sinned. Every day we have to ask the Lord to forgive us. ஆனால் திருவிருந்தன் எடுக்க வரும்போது let us become even more cautious. Lord, forgive me, Lord. என்னை மன்னிங்க. எல்லாரும் ஒரு தடவை கண்களை மூடி ஒரு இடத்துல கேட்போமா? கர்த்தாவே என்னை மன்னிங்க. let us pray small prayer. தெரிந்தோ தெரியாமலோ, தெரிந்தோ நான் தவறு பண்ணுறேன், தெரிந்தோ உமக்கு பிடிக்காத இந்த மாதிரி காரியங்களை நான் செய்கிறேன், என்னை மன்னிங்க. எல்லாம் என்னால் பண்ண முடியும், ஆனால் எதுக்கும் நான் அடிமையாக இருக்க விரும்பலை. என்னை விடுதலைப்படுத்தும். எனக்கு விடுதலையாக எனக்கு கிருபை இல்லை. நான் மற்றவங்களை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஃபுல் டே. எனக்கு ஸ்டாப் பண்ண தெரியல. ஹெல்ப் பண்ணுங்க. நான் அந்த திருவிருந்து எடுக்கும் போது என்னை தாழ்த்துக்கிறேன். நான் பாவி தான். என்னை மன்னிங்க. சுத்திகரிங்க, கழுவுங்க, உம்மை போல மாற்றுங்க. Thank you, Lord. Thank you for this time as we're going to participate in the communion and the offering. I pray that you bless everyone. Heal them. Communion எடுக்கும் போதே சுகத்தை பெறுவார்களாக. கம்யூனியன் எடுக்கும் போதே ஒரு விடுதலை பெறுவார்களாக, ஒரு வெற்றியை பெறுவார்களாக. We thank you for your word, for your cross, for your blood, for your sacrifice. We give you all the glory. In Jesus' name we pray. Amen and amen. Hallelujah. Hallelujah. யாரும் என் மேலே கோபம் இல்லைல்ல. I just felt like saying, because for almost for 1 month இந்த வசனத்தை நான் ஆராய்ஞ்சு பண்ணிகிட்டே இருந்தேன். But I wanted to share it.
know, once in a while, every week, every month பண்ண முடியாது, but once in a while we want to share it with you. We love you, God loves you, God is giving you rest, and He is stopping people from chasing.